மறைக்கல்வி வகுப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த மறைக்கல்வி வகுப்புகளை பார்வையிடுவதற்காக அந்த பங்கினுடைய ஒவ்வொரு வகுப்பாக பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். அங்கே ஒரு வகுப்பிலே மறையாசிரியர் மாணவர்களுக்கு மோட்சத்துக்கும் நரகத்துக்கும் இடையிலான வேறுபாடுகளை உதாரணங்களூடாக அந்த மாணவர்களுக்கு விளக்கிக் கொண்டிருக்கிறார். அதனை காண்கின்ற பங்கு தந்தை அந்த வகுப்புக்குள்ளே நுழைந்து அந்த மாணவர்களை பார்த்து, மாணவர்களே, மோட்சமும் நரகமும் எங்களுடைய வாழ்வின் நன்மையும் தீமையுமாக இருக்கிறது. கிறிஸ்தவர்களாகிய எங்களுக்கு மோட்சம் ஒரு எதிர்பார்ப்பாக, ஒரு எதிர் நம்பிக்கையாக எங்களுடைய வாழ்வின் இன்னொரு பக்கமாக இருக்கிறது. அதே போல நரகம் நாங்கள் செய்கின்ற பாவங்களுக்கு, எங்களுடைய வாழ்வினுடைய தீமைகளுக்கு தண்டனையாக இருக்கிறது என்று சொல்லி பல விளக்கங்களூடாக மேலும் பங்கு தந்தை அந்த மாணவர்களுக்கு கூறிவிட்டு, யார் யாருக்கெல்லாம் மோட்சத்துக்கு போக ஆசை என்று சொல்லி அந்த மாணவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். அந்த மாணவர்களுக்கு மோட்சம் என்னடா நரகம் என்னடா விளங்கவில்லை. திருப்பவும் பாதர், பிள்ளைகளை பாருங்கள், மோட்சம் என்றால் நாங்கள் கடவுளோடு வாழுகிற அந்த பாக்கியத்தை பெறுகிறோம். நம்ம குடும்பத்திலே நல்ல பிள்ளைகளாக இருக்க வேண்டும், அம்மா அப்பாவினுடைய சொல்படி கேட்டு நடக்க வேண்டும், பங்கிலே குருவானவருடைய வழிகாட்டுதலை பின்பற்றி நாங்கள் என்னுடைய வாழ்வை வாழ வேண்டும், பங்கிலே நடக்கிற எல்லா செயல்பாடுகளிலும் நாங்களும் ஒரு கிறிஸ்தவன் என்ற அந்த கடமையை செய்ய வேண்டும். இதை தாண்டி நாங்கள் ஒரு சாட்சிய வாழ்வு வாழ வேண்டும் என்று சொல்லி மோட்சம் எங்களுக்கு நிச்சயம் என்று சொல்லி அந்த மாணவர்களுக்கு சொல்லுகிறார். அதே போல நீங்கள் உங்களுடைய வாழ்விலே சுயநலத்தோடு, மனதிலே போட்டி, பொறாமை, எரிச்சல், அடுத்தவரை பழிவாங்க வேண்டும், அடுத்தவருடைய ஒற்றுமையை குலைக்க வேண்டும், மன அமைதியை, மன பிளவுகளை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி உள்ளத்தளவிலே நீங்கள் தீமையோடு வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நரகம் நிச்சயம். சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, மோட்சத்துக்கு போகக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் கையெழுத்தணும்னு சொல்ல, எல்லா பிள்ளைகளும் மோட்சத்துக்கு சொல்லி கையெழுத்து. ஒரே ஒரு பிள்ளை மட்டும் கை உயர்த்தல. ஃபாதர் பார்த்துட்டு, நம்ம தொண்டை தண்ணி பக்தர் அளவுக்கு நாங்கள் இவ்வளவு உதாரணம் சொல்லிட்டு இப்போ உனக்கு விளங்க இல்லையா? அந்த பிள்ளை ஃபாதரை பார்த்து சொல்லுது, அம்மா சொன்னவா மறைக்கல்வி குடித்த கையோட வேற இடத்துக்கு போகாம நேரடியா வீட்டுக்கு வர சொன்னவா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை சில வேளைகளிலே அந்த பிள்ளையினுடைய மனநிலையோடு தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் எங்களுக்கு போரிட்ட எங்களுடைய வாழ்வினுடைய வரையறைகளை சில வேளைகளிலே தாண்ட முடியாதவர்களாக இருக்கிறோம். அது நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி. ஆனால் இன்றைய நாளிலே நாங்கள் பங்கேற்கும் திரு அவையாக மாறிட நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சிறப்பாக 4 யூபிலி ஆண்டாக இருக்கிறது. என்னடா பாதம ஒரே மறைமுறையில் யூபிலி ஆண்டு கூட்டொருங்கி இயக்கம், சில பேருக்கு அது கூட்டெறிவதெல்லாம் உள்ளது. என்னடா இதுன்னு பார்த்தால் நாங்கள் இன்றைக்கு தான் அதை பற்றி இன்னும் ஆழமாக சிந்திக்க வேண்டும். திரு அவையிலே நாங்கள் பங்கேற்கின்ற மனிதர்களாக எங்களுடைய பங்களிப்பை வெறுமனே கடமைக்காக, எங்களுடைய வாழ்வினுடைய சில செயற்பாடுகளை ஏனோதாக அந்த மனநிலைகளுக்குள்ளே வாழ முற்படுகின்ற அந்த மனநிலையிலிருந்து நாங்கள் விடுபட்டு நாங்களும் திரு அவையிலே ஒரு உறுப்பினர்கள், திரு அவையின் வளர்ச்சிக்காக உழைக்கின்றவர்கள் என்ற அந்த மனநிலையை நாங்கள் எங்களுக்குள்ளே உருவாக்கிக் கொள்ள வேண்டும். சில நாங்கள் திருச்சபையிலே, அதுவும் சிறப்பாக இந்த பங்கின் சமூகத்திலே நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பமாக என்னுடைய வாழ்வை வாழுகிறேன் என்று சொன்னால் அந்த வாழ்விலே எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்ன?
என்னிடம் கொடுக்கப்படுகிற கடமைகள் பொறுப்புகளுக்கு நான் தகுதியுடையவனாக என்னுடைய வாழ்வை வாழுகிறேன். சில பேருக்கு பொதுவான திரு அவையினுடைய பங்கினுடைய செயல்பாடுகளுக்கு அழைப்பு கொடுத்தால் எனக்கு ஏன் தேவையில்லாத வேலை, இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துவிட்டு போய்விட வேண்டும். செய்கிறார்களை பார்த்து இவர்களுக்கு ஒரு வேலை இல்லை, தொடங்கிட்டினம் அன்பியம் உண்டு, தொடங்கிட்டினம் வேலை உண்டு, தொடங்கிட்டினம் சண்டை சச்சரவு என்று சொல்லி இப்படி கருத்துக்களை நாங்கள் முரண்பாடுகளாக போர்த்து கொண்டு என்னுடைய வாழ்வை அடுத்தவர் மீது பழி சுமத்தி விட்டு ஒதுங்கி போய்விடுகிறோம். திருச்சபையில் சில வேளைகளிலே திரு அவையினுடைய பணிகள் என்பது நாங்கள் என்னுடைய மனங்களிலே நினைத்துக் கொள்வோம். அது வெறுமனே வெள்ளை ஆடை அணிந்த குருக்களுக்கும் துறவிகளுக்கும் தான், எங்களுக்கு எந்தவித கடமைகளும் இல்லை, பொறுப்பும் இல்லை என்று சொல்லி நாங்கள் தட்டி கழித்து விடுவோம். ஆனால் திருமுழுக்கினூடாக கிறிஸ்தவர்களாக வாழ அழைக்கப்பட்ட நாங்கள் ஒவ்வொருவரும் திரு அவையினுடைய பணியிலே, திரு அவையினுடைய வளர்ச்சியிலே பங்கேற்கின்றவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த பொறுப்பை பெற்றிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, என்னுடைய வாழ்வு தந்தை மகன் தூய ஆவியினுடைய பேராலே நான் உன்னை கழுவுகிறேன் என்று சொல்லி குருவானவருடைய அந்த குழந்தை மீது கொடுக்கப்படுகிற திருமுழுக்கு அருட்சாதனத்துடைய அபிஷேகத்திலே அந்த குழந்தை ஒரு புது படைப்பாக அந்த திரு அவையிலே தோற்றம் பெறுகிறது. ஆகவே அந்த குழந்தைக்கு ஒரு திரு அவை கிடைக்கிறது. அநேகமாக திருமுழுக்கு அருட்சாதனம் ஒவ்வொரு பாஸ்கா இரவிலும் தான் கொடுக்கப்பட வேண்டும் என்ற நியதி இருக்கிறது. ஆனால் காலத்தினுடைய சில கட்டாயங்களுக்காக நாங்கள் அதை நேர காலத்துக்கு ஏற்றுக் கொடுக்கிறோம். ஆனால் உண்மையிலே அந்த பாஸ்கா இரவிலே திருமுழுக்கு கொடுக்க வேண்டும் எதற்காக சொன்னால், அந்த குழந்தை ஒட்டுமொத்த பங்கின் சமூகத்திலே ஒரு புது கிறிஸ்தவனாக அல்லது கிறிஸ்தவனாக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறது. உண்மை நாங்கள் ஒவ்வொருவரும் வந்து கொள்ள வேண்டும். அதற்கு அப்பால் நாங்கள் அந்த குழந்தை தன்னை அடையாளப்படுத்திய பிற்பாடு இந்த குழந்தைக்கு இந்த ஆலயத்திலே உரிமை இல்லை, அவளுக்கு உரிமை இல்லை, இவனுக்கு உரிமை இல்லை, அவனுக்கு எந்தவித அனுமதியும் இல்லை, இவனுக்கு எந்தவித அனுமதியும் இல்லை என்ற கருத்துக்களை நாம் கூற முடியாது. கடவுளே தன்னுடைய அருளை ஆசிரை அந்த திருமுழுக்கினூடாக ஒரு குழந்தையினுடைய வாழ்விலே கொடுக்கிறார் என்று சொன்னால் அந்த உரிமையை நாங்கள் எவரும் தட்டி பறிக்க முடியாது. ஆகவேதான் நாங்கள் பங்கின் சமூகமாக, பங்கின் ஒரு சமூகமாக எங்களுடைய வாழ்வை வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நவநாட்களிலே நாங்கள் எங்களுடைய பாதுகாவலருடைய பெருவிழாவை கொண்டாடுகிற பொழுது அந்த பாதுகாவலுடைய அருளும் ஆசையும் எங்களுடைய வாழ்வுக்குள்ளே நிறைவாக கிடைக்க வேண்டும் என்ற அந்த அங்கலாய்ப்பு எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆனால் அநேகமான ஆலயங்கள் திருவிழாக்களின் போதுதான் திருவிழாக்கள் முடிந்த பிற்பாடு கூட்டப்படும். உங்களுடைய கொடியேற்றத்துடைய முதல் நாளிலே மறைவுரை ஆகி இருந்த குருவானவர் சில வேளைகளில் சொல்லியிருப்பார், இது 9 நாட்களும் உங்களுக்கு என்ன நாட்கள் சொல்லியிருப்பார்? 9 நாட்களும் உங்களுக்கு தியான நாட்கள். குருக்களாகிய உங்களுக்கு வருடத்தில் ஒரு முறை தியானம் நடக்கும். எல்லா குருக்களும் பங்கு தளங்களில் இருந்து ஒரு இடத்தில் ஒன்று கூடி அங்கே சபதங்கள், திருப்பதிகள், ஒருத்தர் முயற்சிகளுக்கு சொல்லி அந்த நாட்களை நாங்கள் தியான நாட்களாக கடைபிடிப்போம். குருக்களுக்கு இப்படி தியான நாட்கள் என்று சொன்னால் இறை மக்களுக்கு எப்பொழுது தியான நாட்கள்? இறை மக்களுக்கு தான் அந்தந்த ஆலயத்துடைய திருவிழாவை கொண்டாடுகிற பொழுது அந்த நாட்கள் தியான நாட்களாக இருக்கும். என்று சொன்னால் எல்லாரையும் ஒன்று கூட்டி சாப்பாடு போட்டு பாய்தலனை விளைக்கிறதுக்கு இடம் பத்தாது. ஆகவேதான் பங்கு மக்களுக்கு அந்த பங்கினுடைய பாதுகாவலுடைய பெருவிழாவை கொண்டாடும் பொழுது அந்த நாட்கள் தியான நாட்கள். தியான நாட்கள் சொன்னால் நீங்கள் ஒருத்தரோடு ஒருத்தர் கதைக்கக்கூடாது. இதான் எங்களோட தியான நாட்கள் சொல்லப்படும். திருமணத்துக்கு போன உடனே முதலாவது
சொல்லப்படுறது தியானத்துல ஒருவரும் ஒருவரோட கதைக்க கூடாது, மூச்சும் காட்டக்கூடாது. இந்த தியான நாட்களாக 9 நாட்கள் உங்களுக்கு தரப்படுகிறது என்று சொன்னால், அநேகமான ஆலயங்களிலே இந்த நாட்களிலே தான் வராத சண்டையெல்லாம் வரும், வராத பிரச்சனையெல்லாம் இந்த நாட்களெல்லாம் வரும். என்று சொன்னால் அவனுக்கு முன்னுரை கிடைக்கல, இவளுக்கு முன்னுரை கிடைச்சது, அந்த வரியத்துக்கு முன்னுரை கொடுக்கல, இந்த வரியத்துக்கு வாசகம் கிடைச்சது, அவன் தான் குடிக்க மக்கள் எடுத்தவன் இவன் எடுக்கல, இப்படி பாதலம் போட்டு பங்கு பங்காக பிரிக்கின்ற நாட்கள் இந்த தியான நாட்களாக இருக்கும். ஆகவே அந்த பங்கினுடைய சமூகத்திலே நாங்கள் எங்களுடைய வாழ்வை ஒன்றிக்கிற பொழுது இந்த நாட்கள் எங்களை நாங்கள் புதுப்பிக்கின்ற நாட்களாக மாற்ற வேண்டும். இன்னும் சிறப்பாக திரு அவையிலே நாங்கள் அன்பியங்களாக எங்களுடைய வாழ்வை வாழ அழைக்கப்படுகிறோம். இந்த அன்பிய குடும்பங்களாக எங்களுடைய வாழ்வை வாழுகிற பொழுது, இறைவார்த்தையின் அடிப்படையிலே அந்த வாழ்வை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து வாழுகிற பொழுது, குடும்பங்களுக்குள்ளே உண்மையான உறவை, அருகிலே வாழுகிற சக குடும்பங்களோடு ஒப்புரவான ஒரு வாழ்வை, இது பங்கினுடைய ஒற்றுமைக்காக உழைக்கின்ற அந்த மனப்பக்குவத்தை நாங்கள் உருவாக்குவதற்காகத்தான் இந்த அன்பியங்கள் எங்களுடைய பங்கிலே செயலாற்றி கொண்டிருக்கிறது. சில வேளைகளிலே அந்த அன்பியங்களிலே ஆக்கமாக ஊக்கமாக ஒன்றுக்கு பயணிக்க வருகின்றவர்களுடைய மனநிலைகளை பார்த்துவிட்டு தொடங்கினவர்களுக்கு தேவையில்லாத வேலை தான் வீட்டுக்கு வீடு வாசல் படி என்று சொல்லி தொடங்கிட்டினோம். 5-6 பேர் கூடி அவளை பற்றி கதைக்கிறது, இவளை பற்றி கதைக்கிறது தான் இந்த வேலை என்று சொல்லி நாங்கள் தட்டி கழித்து விடுகிறோம். எங்களுக்கு தரப்படுகின்ற சந்தர்ப்பங்களை நாங்கள் உதவி விடுகிறோம். இறைவனுடைய வார்த்தையை, இறைவனுடைய வாழ்வை வாழ்வதற்கு தரப்படுகிற சந்தர்ப்பங்களை நாங்கள் எங்களுடைய வாழ்விலிருந்து உதவி தந்துவிடுகிறோம். ஆனால் அன்பானவர்களை பாருங்கள், ஒரு பங்கினுடைய வளர்ச்சிக்காக, ஒரு பங்கினுடைய செயற்பாட்டுக்காக தங்களை அர்ப்பணிக்கின்றவர்கள், தங்களுடைய வாழ்வை தியாகம் செய்கிறவர்கள், தங்களுடைய நேர காலங்களை விட்டுக் கொடுக்கிறவர்கள் அதே வாழ்வை தான் வாழ்கிறார்கள். உங்களைப் போலதான் அவர்களுக்கு கடமைகள் பொறுப்புகள் இருக்கிறது. உங்களைப் போலதான் வீடுகளிலே பல தேவைகள் இருக்கிறது. உங்களைப் போலதான் பிள்ளைகளை கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். உங்களைப் போலதான் நோய்வாய்ப்பட்ட தங்களுடைய உறவுகளை பேணி காக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். இப்படி பல பொறுப்புகள் மத்தியிலே தங்களால் இயன்ற பணிகளை பங்கினுடைய ஒற்றுமைக்காக, பங்கினுடைய வளர்ச்சிக்காக தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிற பொழுது எங்களுடைய கருத்துக்களும் விமர்சனங்களும் அந்த வளர்ச்சியை குன்றிக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. ஒருமுறை ஒரு கருங்கல்லும் மாவுங்கல்லும் தங்களுக்குள்ளே பேசிக் கொண்டதாக. உங்களுக்கு தெரியும், கருங்கல் பார்க்க பயங்கர கருப்பா இருக்கு, இந்த மாவுங்கல் பார்க்க பளபளப்பா இருக்கு. நீங்கள் எல்லாம் இருக்கிறீர்கள், பார்க்கவே வெடிக்குது மாவு. இந்த மாவுல கட்டின சாரியெல்லாம் பளபளக்குது, தங்கங்கள் கூட ஜொலி ஜொலிக்குது. அப்ப இந்த கருங்கல் பெருமதியில குறைவு, கவர்ச்சி இல்லை. ஆனால் இந்த கருங்கல்கள் சிலைகள் செதுக்கப்படுவதற்குரிய கல்லாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், சிலைகள் செதுக்கப்பட்டு இந்த கருங்களால் சிற்பங்கள் உருவாக்கப்படுகிறது. ஆனால் இந்த மாவுக்கல் பெருமதியிலும் கூட கவர்ச்சியிலும் கூட அப்படி இருந்தும் எப்பொழுதும் மனிதனுடைய காலுக்கு கீழே விதிப்படுகிற ஒரு கல்லாக இருக்கும். மாவுல எப்பொழுதும் காலுக்கு கீழே தான், மனிதனுடைய காலுக்கு கீழே தான் இருக்கும். ஆகவே இந்த மாவல் பொறாமைப்பட்டு ஏன் இப்படி எனக்கு நடக்கிறது, நானே இவ்வளவு பெருமதியாக இருக்கும் மனிதனுடைய காலுக்கு கீழே விதிப்படுகிற ஒரு கல்லாக இருக்கிறேன் என்று சொல்லி இந்த மாவல் கருங்கல்லை பார்த்து கேட்டுதான். அதுக்கு அந்த கருங்கல் சொன்னதான், நீ ஒரு நாள் ஒரு முறை சுத்தியரால் அடி வாங்கிப்பார், என்ன நடக்கும்? வீட்டை போயிட்டு அடிச்சுட்டாருன்னு சொன்னார்கள். வீட்டில் இருக்கிற மாவுல ஒரு சுத்தியரால் அடிச்சு பார்க்குது. செய்தாரோ சுக்குநூறா உடைஞ்சு போயிடும் மாவு. அப்ப நீ ஒரு நாள் ஒரு முறை ஒரு சுத்தியரால் அடி வாங்குவதற்கு உன்னுடைய வாழ்வு முடியுதுன்னு சொன்னால், நான் ஒரு சிலையாக சிற்பமாக செதுக்கப்படுவதற்கு
தலைக்கு 300, கைக்கு 400, கைக்கு 200, காலுக்கு 300 என்று சொல்லி பல அடிகள் வாங்கித்தான் நான் சிலையாக சிற்பமாக செதுக்கப்படுகிறேன். ஆகவே நான் என்னுடைய வாழ்விலே வாழ்கிற வலிகள் வேதனைகளை கண்டு துவண்டு போகாமல் அதை நல்ல மனதோடு ஏற்றுக்கொள்கிற பொழுதுதான் மக்கள் என்னை வணங்குகிறார்கள், மக்கள் என்னை ஆராதிக்கிறார்கள், எல்லா மகிமையும் எல்லா போற்றுதலும் எனக்கு கிடைக்கிறது என்று சொல்லி அந்த கருங்கல் மாவுங்களுக்கு பதில் சொன்னதா. அன்புக்குரியவர்களே, கிறிஸ்தவர்களாகிய எங்களுக்கு அதில் சிறப்பாக பங்கேற்கும் திருவையாக என்னுடைய வாழ்வை வாழுகிற பொழுது, ஒரு பங்கிலே என்னுடைய ஆற்றல்கள் திறமைகளை நான் வெளிப்படுத்துகிற பொழுது, இன்னும் சிறப்பாக ஒரு பங்கினுடைய வளர்ச்சிக்காக என்னை நான் ஈடுபடுத்திக் கொள்கிற பொழுது, அந்த வாங்கல்களை போல வருகிற விமர்சனங்களை கண்டு நாங்கள் சுக்குநூறாக உடையாமல் எவ்வாறு அந்த கருங்கல் உறுதியாக அடிக்கு மேல் அடி வாங்கி ஒரு சிலையாக சிற்பமாக செதுக்கப்படுகிறதோ அதுபோலவே நாங்களும் நம்முடைய வாழ்வை சிலைகளாக சிற்பங்களாக மாற்றிக் கொள்ள வேண்டும். இதனுடைய கிறிஸ்தவ விசுவாச வாழ்வுக்கு மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இன்னும் சிறப்பாக நம்முடைய குடும்ப வாழ்வுக்குள்ளே அடிப்படை விசுவாசம் உருவாக்கப்படுகின்ற அந்த குடும்ப உறவிலே தாய் தந்தை பிள்ளைகளாக இறைவனை தேடுகிற அந்த மன பக்குவத்தை நாங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்வுக்குள்ளே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நாங்கள் எல்லாம் ஒரு கட்டளையை சேடமாக கடைபிடிப்போம். திருச்சபையுடைய கட்டளை சிலருக்கு தெரிஞ்சிருக்கும். முதல் படித்தாங்களுக்கு மறையாசிரியர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னென்றால் முதலாவது கட்டளை என்ன? திருச்சபையுடைய கட்டளைகள் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடன் திருநாட்களிலும் அரைவாசி பூசை காண வேண்டும் என்பது திருச்சபையுடைய கட்டளையாக இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமையில மனசி புருஷனை பார்த்து அப்பா அவ்வளோப்பா பூசைக்கு போகணும்னு சொன்னால் அவர் இன்னும் இழுத்து போத்து முடிவுன்னு படித்தார். பிள்ளைய பார்த்து பிள்ளை உடம்படி போட்டு அடித்தா அவன் அம்மாவுக்கு ஒரு வேலை இல்லைன்னு சொல்லி அவனும் இழுத்து போத்து முடிவு படித்தான். அம்மா என்ன செய்யறது? ரெண்டு பிள்ளைய எப்படி இருக்கிறான்னு சொல்லி போட்டு அவாவும் அதை கோயில் எல்லாம் போய் வர இங்கே பிரசங்கம் போய் கொண்டிருக்கும். இது பலருடைய அனுபவங்களாக இருக்கும். ஆகவேதான் நாங்கள் கண்டிப்பாக அந்த திருச்சபையுடைய கட்டளை கடைபிடிக்கிறோம். எவ்வாறு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடன் திருநாட்களில் நாங்கள் அரைவாசி பூசையை காண வேண்டும். எக்ஸாம்பிள் போய் எழுதாதேவோ, ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடன் திருநாட்களிலும் முழு பூசை காண வேண்டும் என்பது திருச்சபையுடைய கட்டளையாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஒரு குடும்பம் திருச்சபையிலே பங்கு பெற வேண்டும் என்று சொன்னால், திருச்சபையிலே தன்னுடைய விசுவாச வாழ்வை புதுப்பிக்க வேண்டும் என்று சொன்னால், இறைவனை தேடுகிற பொழுதுதான், வாங்கியோடு தேடுகிற பொழுதுதான் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. எங்களுடைய வீடுகளிலே சில வீடுகளிலே கடந்த காலங்களிலே எங்களோட வீடுகள் எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை பூஜை சொன்னால் சனிக்கிழமையே அரிசி படுக்க விடாது. அதில் செம்மலே போட்டு வீட்டை போனால் அப்படியே ஒழுங்குடா சொல்லி மனசை அடித்து படுக்கையே விடாது. எங்களை பூஜைக்கு போயிட்டு வந்தால்தான் நிம்மதி இல்லை. இந்த விரை விசுவாசம் உங்கள் ஒவ்வொருடைய குடும்ப வாழ்க்கையிலே கொடுக்கப்பட வேண்டும். குடும்பத்தில் நான் ஒரு தியான நாட்களில் ஒரு அருட்சகோதரனுடைய கலந்து கொண்டிருக்கிற பொழுது அந்த அருட்சகோதரன் தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்தான். அங்கே நாங்கள் எல்லாரும் திருப்பலி முடிந்த பிற்பாடு எங்களுக்குள்ளே நாங்கள் ஆன்மீக சோதனை செய்ய வேண்டும். அந்த ஆன்மீக சோதனை இரவு ஜெபம் முடிந்த பிற்பாடு ஒருவர் கலந்து விட்டு நாங்கள் நித்திரைக்கு போவோம். அங்கே செல்லுகின்ற பொழுது எனக்கு அருகிலே படுத்துகிற ஒரு அருட்சகோதரன் வளமையாக நாங்கள் படுக்க போவதற்கு முன்பாக 4 மூலைகளுக்கும் புரிசு போட்டு படுப்போம். அது உங்களை வீட்டில் சும்மா சொல்லி சொன்னது சரி. 4 பக்கமும் நாங்கள் புரிசு போட்டு படுவோம் என்று சொன்னால் அந்த சாத்தான் இந்த 4 மூலைகளே வராதுன்னு சொல்லி பழைய ஆக்கள் சொல்லி தந்த விசுவாசம். நானும் சரி குடும்பத்துக்கு போய்விட்டதுனாலே இந்த சின்ன சின்ன காரியங்களை செய்து பார்க்கணும்னு சொல்லி நானும் 4 மூலைக்கு புரிசை போட்டுட்டு பக்கத்தில் எட்டி பார்த்தேன். அவன் பக்கத்தில் இருந்த அருட்சகோதரன் கிட்டத்தட்ட 4 மூலைக்கும் ஒரு 400 புரிசு வரிஞ்சு கட்டுறான். ஏன்னு கேட்டால் சாத்தான் அந்த நீங்களுக்குள்ளால வரக்கூடாதான். படுக்க போகிறதுக்கு முன்னால்
அதனாலேயே நாடகமும் 400 குருசு போயிருக்கு. அன்புக்குரியவர்களை, இந்த சின்ன சின்ன விசுவாசங்கள் எல்லாம் இன்று எங்களிடத்திலிருந்து இழந்து போகிற ஒன்றாக இருக்கிறது. இன்று தாய் தகப்பன் பிள்ளைகளாக நாங்கள் எத்தனை பேர் குடும்ப செவமாலை சொல்கிறோம். 6 மணி அடித்தால் கண்ணான கண்ணே சந்திகள் போகும். அப்புறம் அதை முடிஞ்சா நாங்கள் நாடகம் முடிஞ்சது போராடாங்க. யாரையும் நீங்கள் போய் அங்கே விஜய் டிவி போயிட்டு அங்கால போனால் இது ஒரு நாடகம், அங்கால போனால் இன்னொரு நாடகம். இடைக்குள்ள சாப்பாடு கேட்டால் புதுசன், முதலாம் கட்ட சாப்பாடு கொடுக்கப்படும். 2ஆம் கட்ட சாப்பாடு கேட்டால் புறப்பா இடத்துல வந்தால் தான் நமக்கு 2ஆம் கட்ட சாப்பாடுன்னு சொல்லி அவர் கையில் வாங்கி கொண்டிருப்பார். அன்புக்குரியவர்களே, என்னுடைய வாழ்விலே நாங்கள் விசுவாசத்தை குறைந்தவர்களாக இருக்கிறோம். அந்த விசுவாசத்தை குடும்பத்திலே நாங்கள் ஆழப்படுத்துகிற பொழுதுதான் அந்த குடும்பத்திலே உருவாகிற விசுவாசத்தை நாங்கள் பங்கின் திரு அவையிலே இன்னும் இன்னும் புதுப்பித்துக் கொள்ள முடியும். ஒரு பெற்றோர் தன்னுடைய குழந்தைக்கு திருச்செவமாலை இவ்வாறுதான் சொல்லித்தர வேண்டும், இவ்வாறுதான் பரலோக மந்திரத்தை சொல்ல வேண்டும், இவ்வாறுதான் அறிவுரையின் வழியை சொல்ல வேண்டும் என்று சொல்லி குடும்பத்திலே அந்த சமூகத்தை சொல்லிக் கொடுத்தால் தான் அந்த குழந்தை ஒரு ஆலயத்துக்குள்ளே வருகிற பொழுது அல்லது மறைகல்வி வகுப்பிலே வருகிற பொழுது இலகுவாக அந்த சமங்களை தன்னுடைய மனதுக்குள்ளே தன்னுடைய வாழ்வுக்குள்ளே வாழ பழகிக்கொள்ளும். இதை நாங்கள் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்வுக்குள்ளே இன்னும் சிறப்பாக நம்முடைய குடும்பங்களுக்குள்ளே ஆழப்படுத்திக் கொள்ள வேண்டும். பங்கின் திருவிழாவையாக நாங்கள் ஒருவரை ஆலயத்தோடு நம்முடைய கடமை முடிந்து போவதல்ல, அது முதலிலே குடும்பத்திலே வாழப்பட வேண்டும். அதன் பிற்பாடுதான் ஆலய சமூகமாக நாங்கள் எங்களுடைய வாழ்வை புதுப்பித்துக் கொள்ள முடியும். என்னுடைய பெந்தகோஸ்தே திருவிழாவாகிய தூய ஆவியானவருடைய வருகையிலே திரு அவை தோற்றம் பெற்ற நாளாக இருக்கிறது. திருச்சபையுடைய பிறந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது என்று சொன்னால், உலகளாவிய ரீதியிலே நாங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்தவர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த திருவை பிறந்த நாளிலே எங்களுடைய வாழ்வு, எங்களுடைய கிறிஸ்தவ விசுவாச எண்ணங்கள் எல்லாம் உலகளாவிய ரீதியோடு உலகளாவிய தாய் திருவையோடு ஒன்றித்த வாழ்வாக இருக்கிறது. உறுதி பூசல் அருட்சாதனூடாக தூய ஆவியானவர் எங்களை தேர்ந்து தருகிற ஆற்றல் தருகின்ற சக்தி தருகின்ற ஆவியானவராக எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஆகவேதான் கிறிஸ்தவர்களாக வாழ அழைக்கப்படுகிற நாங்கள் இன்றைய தூய ஆவியானவருடைய வருகையிலே எங்களுடைய திரு அவையை, எங்களுடைய பங்கின் சமூகத்தை நாங்கள் ஒன்றித்து ஒருமித்து வாழ்கிற சமூகமாக மாற்றிக் கொள்வோம். ஆவியினுடைய கொடைகள் தனிகளுக்குள்ளே ஒற்றுமை, அன்பு, பகிர்வு, விட்டுக் கொடுப்பு, மனப்பான்மை எங்களுடைய வாழ்வுக்குள்ளே இன்னும் இன்னும் தேவைப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. ஆகவேதான் ஆவியினுடைய கொடைகளையும் தனிகளையும் நாங்கள் இன்னும் இன்னும் என்னுடைய வாழ்வுக்குள்ளே ஆழப்படுத்துகிற பொழுது நிச்சயம் இறை விசுவாசத்திலே எங்களுடைய வாழ்வை நாங்கள் பங்கின் சமூகமாக கட்டி வாழ முடியும். ஆகவே என்னுடைய பாதுகாவலுடைய பெருவிழாவை நாங்கள் கொண்டாட இருக்கின்ற இந்த ஆயத்தப்படுத்துகிற நவ நாட்களிலே இன்னும் இன்னும் உங்களுடைய வாழ்வுக்குள்ளே, இன்னும் இன்னும் உங்களுடைய பங்கின் சமூக உறவுக்குள்ளே ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுத்து அன்பு செய்து ஏற்றுக்கொண்டு மனத்தாங்கமின்றி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழ்கிற பங்கேற்கின்ற திரு அவையாக எங்களுடைய சாட்சிய வாழ்வால் கிறிஸ்துவை பின்பற்றுகின்றவர்களாக எங்களை நாங்கள் மாற்றிக்கொண்டு தொடர்ந்து இறைவர்களுக்கு அருள் தர வேண்டும் என்று சொல்லி திருப்பதி வழியாக கொண்டாடி கொள்வோம். வெளி நின்று எங்களுடைய நம்பிக்கையை ஆண்டவரிடத்தில்